2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டணி தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் உருவாகியுள்ளது. கணக்கிடப்பட்ட அமைப்பு சார்ந்த பலத்துடன் கட்டமைக்கப்பட்ட ஒரு வெற்றி திட்டமாகவே பார்க்கப்படுகிறது. வட தமிழகத்தில் பாமகவின் ஆதிக்கம் என்பது வெறும் அரசியல் பேச்சுகள் நிரூபிக்கப்பட்ட உண்மை என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். 12 மாவட்டங்களில் பாமக வலுவான கட்சி கட்டமைப்பை உருவாக்கி வைத்துள்ளது. தென் தமிழகத்தில் அதிமுகவிற்கு தேர்தல் நிர்வாக அனுபவம் மற்றும் வாக்காளர்களை திரட்டும் வலுவான இயந்திரம் மற்றும் இந்த கூட்டணி கூடுதல் பலத்தை வழங்குகிறது. வடக்கில் பாமகவின் பலமும் தெற்கில் அதிமுகவின் பலமும் ஒன்றிணையும் போது இந்த கூட்டணி தேர்தல் ஆரம்பத்திலேயே ஒரு வலுவான வெற்றி கூட்டணியாக மாறுகிறது. இதற்கிடையே திமுக அரசின் நிர்வாக தோல்விகள் மக்கள் மனநிலையை மாற்றி வருகிறது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஏற்பட்ட குடிநீர் தட்டுப்பாடு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாக அரசு கூறினாலும் படித்த இளைஞர்கள் வேலையில்லாமல் இருப்பது, நலத்திட்டங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கு ஆகியவை மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நிலவும் உள்கட்சி விரிசல்களுக்கு அதிமுக பாமக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்துள்ளது. காங்கிரஸ் அதிக இடங்களை கோருவதற்கு திமுகவிற்கு சுமையாக மாறியுள்ள நிலையில் 2011இல் 63 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 2021இல் 25 இடங்களை குறைத்திருப்பது அதன் அரசியல் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் தலி சமூகத்திற்கும் திமுகவிற்கும் இடையிலான உறவில் கசப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தல்களில் பாமக வேட்பாளர்கள் தங்களின் பிரதான சமூக ஆதரவுடன் சேர்ந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறு விவசாயிகள் மற்றும் கிராமப்புற பெண்களின் ஆதரவை பெற்று தற்செயலானது அல்ல. ஒவ்வொரு வாக்குச்சாவடி, ஒவ்வொரு முகவர், ஒவ்வொரு ஊசலாடும் வாக்காளர் குடும்பம் வரை தரவுகளுடன் செயல்படும் பாமகவின் நிரூபிக்கப்பட்ட தேர்தல் இயந்திரம் அதிமுகவுடன் கூட்டணி அமைந்ததும் 20 முதல் 25 இடங்களை உடனடியாக உறுதி செய்யும் சக்தியாக மாறுகிறது. வடக்கில் பாமகவின் வாக்கு ஒருங்கிணைப்பு மற்ற பகுதிகளின் திமுகவை நேரடியாக எதிர்கொள்ள அதிமுகவிற்கு கிடைக்கும் சுதந்திரம் ஆகியவை இந்த கூட்டணியின் முக்கிய பலமாக பார்க்கப்படுகிறது. இதனால் வட தமிழகத்தில் தனது நிலைப்பாட்டை முழுமையாக இழக்கும் அபாயம் திமுக உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பரவலாக பேசப்படுகிறது.